சாம்சங் A54 டிஸ்பிளே தான் நம்ம மாத்த போறோம் வித் ஃப்ரேமோட. ஆக்சுவலி இது வந்து எல்இடி டிஸ்பிளே ஒரிஜினல் கிடையாது. அது இதோட போர்டு, ஸ்ட்ரிப்பு, இது சிசி போர்டு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, அப்புறம் வைப்ரேட்டர் எல்லாமே நம்ம தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டோம். அது பழைய ஃபோனோட டிஸ்பிளே வந்து சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அதனால எல்லாம் கழட்டி வச்சுட்டேன். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் பேட்டரியும் அவருக்கு மாத்த சொன்னாங்க, மாத்திட்டேன். பேட்டரி டேமேஜ் இதுதான் மொத்தம். இப்ப இது எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரேம்ல கீழ சிசி போர்டு எல்லாமே ஃபிட் பண்ணிட்டேன். ஆண்டனா ஒயர்லாம் ஃபிட் பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு மேல் போர்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். புதுசா வாங்குன பேட்டரி இப்போ நல்லா ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரேம் எல்லாம் போட்டு ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். இன்னும் டோர் போடுற பெண்டிங் மட்டும் தான் இருக்கு. டோரையும் பேஸ்ட் பண்ணிடலாம். மொத்தமா கவர் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டாச்சு. ஏன்னா இப்போ டோர் பேஸ்ட் பண்ணா வெயிட் பண்ணணும் கொஞ்சம் காயறதுக்கு. டிஸ்பிளே ஓகே, ரெடி ஆயிடுச்சு நல்லா. டச் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. ஆக்சுவலி இது வந்து ஒரிஜினல் கிடையாது. அடுத்த குவாலிட்டி எல்இடி டிஸ்பிளேன்பாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி மொபைல் டிஸ்பிளே ஏதாவது உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னா மறக்காமல் எனக்கு மெசேஜ் இல்லைனா கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.